ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நம்மளுடைய கூடங்குளத்தில் தான் வந்திருக்குங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சம்பளம் கிட்டத்தட்ட 50,000 வரைக்குமே உங்களுக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே இங்கே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இருக்குது. இதை வச்சு நம்ம இன்டர்நெட்டில் போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு கமெண்ட்டும் போடுங்க லைக் பிடிச்சிருந்ததுன்னா. ஏன்னா ரெகுலராக இதே மாதிரி கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க சொன்ன இந்த ஒரு நம்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த நம்பரை நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு என்ன ஏது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? என்ன வேலைக்கு அப்படின்னா, ஸ்டைஃபன் ட்ரெயினி அப்படின்ற ஒரு வேலைக்கு. ஓகேங்களா? ஸ்டைஃபன் ட்ரெயினி இல்லைனா டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. இதை வந்து கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டில் தான் தமிழ்நாடுல வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவு என்பிசிஐஎல்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவுக்கு 255 பேரை வந்து ஸ்டைஃபென்ட்ரி ட்ரெயினியாக வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிப்பா, எக்ஸாம் என்னைக்கு அப்படின்ற டேட்டை வந்து அவங்க அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறதுக்கு எது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆகஸ்ட் 4, 2026 வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. வயது அப்படின்னா 18லேருந்து 24 வயசு வரைக்குமே இருக்குங்க. இதே நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரி அப்படின்னா 29 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூபிடி கேட்டகரி அப்படின்னா 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரி, இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலெக்ஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தாங்க. ஓகேங்களா? அது போக ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்டைஃபண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, மாதந்தோறும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கப்படும் அப்படின்றது தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. 20,000 மொதல் வருஷத்துலேயும் 22,000 ரெண்டாவது வருஷத்துலேயும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு ஒன் டைம் புக் அலவன்ஸாக 3,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? வேக்கன்சி என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏற்கனவே 255 பேரை வேலைக்கு எடுக்கிறதாக. அதோட பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிளான்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ற வேலைக்கு 136 பேரை எடுக்கிறாங்களா. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்ப்பா, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரிஷியன் வேலைக்கு 47 பேரை எடுக்கிறாங்க. ஃபிட்டர் வேலைக்கு 30 பேரையும், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அப்படின்ற வேலைக்கு, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு 15 பேரை எடுக்கிறாங்க. டர்னர் மெக்கானிஸ்ட் வேலைக்கு 5 பேரை எடுக்கிறாங்க. வெல்டர் வேலைக்கு 2 பேரை எடுக்கிறதாக சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இதோட லிங்க்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அதோட ஒரிஜினல் வெப்சைட் இருக்குது இல்லைங்களா, அதையுமே நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோடது அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா ஆதரவு கொடுங்க மக்களே. கீழே உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெகுலராக போட்டுடுறேன். நன்றி மக்களே.